எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க. நயனுடையான் நல் கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யா தமைகளா வாறு. ஆகா, ரொம்ப அற்புதங்க. யாராலங்க இப்படி சொல்ல முடியும்? சொல்றாரு பாருங்க. ஒருவன் அந்த ஒப்புரவு என்ற உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவனாக இருக்கிறான். அவன்தான் பேரறிவாளனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பேரறிவாளன் நினைக்கிறான், தான் வறுமை அடைந்து விட்டதை எப்பொழுது நினைக்கிறான் தெரியுமா? வறுமை அடைஞ்சிட்டா ஏதோ ஒரு காலகட்டத்துல தன்னுடைய செல்வத்தெல்லாம் இழந்து விட்டான் என்று நினைக்கும் பொழுது கூட அவன் வருத்தப்படுறதில்ல. அவன் எப்போ வருந்துகிறான்? பிறருக்கு உதவி செய்ய முடியவில்லையே பொருள் செல்வத்தால் அப்படின்னு அவன் தன்னை நினைக்கும் போதுதான் அவனால உணர முடியுது, நாம வறுமையில இருக்கிறோமா அப்படின்னு. அது வரைக்கும் கூட அவன் என்ன நினைக்கல, நாம வறுமை அடைஞ்சதை அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் அவன் எப்பொழுது உணர்கிறான், பிறருக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று நினைக்கும் பொழுது வருந்துகிறான், வருத்தம் தெரிவிக்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு பண்பு கொண்டவனாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். இளைய தலைமுறைகிட்ட நாம் சொல்லி பழகணும், நீங்கள் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருங்கள். அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நம்மளை மேலும் மேலும் வாழ்க்கையில மேல பல படிநிலைகளில் நம்மளை அது உயர்த்தும் என்று சொல்லி பழகுங்கள். ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா. நன்றி.